சோத்திரம். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனாரே, தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, சோத்திரம். விசேஷமாக இந்த நாளையில் கூட வெள்ளிக்கிழமை கால பொழுது இல்லையா? வெள்ளிக்கிழமை கால பொழுதில் நம்ம உபவாசம் இருக்க நாள் இல்லையா? அதுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காலையில் தேடும்போது தேவன் சொன்னதான ஒரு வார்த்தை. சோத்திரம். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதான வார்த்தை. சோத்திரம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாராக. இப்போ இந்த நாளையில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லாதபடி என் ஜெபத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரேன்னு உறுதிப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட உறுதிப்படுத்துங்க. இப்போ மறுபடியுமாக சோத்திரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே ஜெபத்தை கேளுங்க, கேளு கேளு ஆண்டவரை என்னமோ பயமுத்துற மாதிரி சவுண்டுகள் வரும். அப்போ இந்த நாள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஜெபத்தை, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கப்பா, நான் ஒன்றுக்கு உதவாத என் வாழ்க்கையில் நல்ல உபவாசத்தோடு காத்திருக்கேன், இந்த உபவாசத்தில் கர்த்தர் என்னோட பேசுங்க, நான் என்ன நினச்ச காரியங்களாம் எல்லாம் தடைப்பட்டு போகுதே, உபவாசம் இல்லாதனால தானே ஆண்டவரே, நான் சரிவர உபவாசித்தான் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமே, அந்த உபவாச நாளை தேவன் எனக்காக நியமித்திருக்கீங்கப்பா, அந்த உபவாச நாளில் நான் என்னென்ன காரியங்கள் விரும்புகிறேனோ அந்த காரியங்களை நடக்கட்டும் ஆண்டவரே, அந்த காரியங்களை வெற்றி சிறக்கும்படியாக தேவன் உதவி செய்யுங்கப்பா, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டீங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் மறுபடி சொல்லுங்கள், என் ஜெபத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்க என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்தை நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்பாராக. ஜெபத்தை கேட்காத ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்பார். நம்ம சத்தம் இடும்போது மனுஷன்தான் காது கொடுத்துட்டு கேட்காத மாதிரி போவான். நம்மளை பேர் சொல்லி நம்ம யாராவது கூப்பிட்டா கூட நம்மளை பார்த்துட்டு காது கேட்காத போல் போவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவன் நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீ எப்போயெல்லாம் வாய்களை விரிவாக திறந்து ஆண்டவர்கிட்ட உபவாச நாளையில் உபவாசத்தை ஜெபிச்சு அந்த காரியங்களை கேட்குறீங்களோ, அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள என் தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். சரிங்களா? சந்தோஷமாக செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வெள்ளிக்கிழமை பொழுதுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே மன விருப்பங்கள், அந்த உபவாச நாட்கள் ஆண்டவரே, அந்த உபவாசத்து தேவனோட பேசுகிற நாட்கள் கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அது ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். தேவன்